ஆக எவனுக்கு திராவிடங்கிற சொல் தேவை கிடையாதுன்னா நான் இங்க சூத்திர பையனாவே இருந்துக்கிறேங்க, நல்ல சுகமா இருக்கு, பார்ப்பனுடைய வப்பாட்டி மகன்னு சொல்லி இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்குங்க அப்படின்னு இருக்கக்கூடிய மானங்கெட்ட தரங்கெட்டவனுக்கு திராவிடங்கிற சொல் கசப்பு. நீங்க இதற்கு முன்னாடி வஉசி தான் பெரிய தலைவர், பெரியார் தலைவரா அப்படின்னு கேட்டா நம்மளால திருப்பி வஉசியும் திட்ட முடியாது. ஏன்னா வஉசி தான் எனக்கான தலைவர் பெரியார்னு அறிவித்தவர். அந்த வஉசி நம்ம என்ன பண்ண முடியும்? கடந்த 15 ஆண்டுகளாக நாமும் நீங்க நினைக்கிற மாதிரி திராவிடம் கிடையாது சார், திராவிடம் தமிழுக்கு எதிரானதெல்லாம் கிடையாதுன்னு எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டோம். நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு பழமொழி சொல்ற மாதிரி, ராமனுக்கு சீதை சித்தப்பன் சொல்ற மாதிரி அடுத்த நாள் அதே வேலைத்தான் காலங்காத்தால பார்க்க போறோம். நீங்க இப்படி இவ்வளவு கடுமையா கையாளக்கூடாது. அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். அரசியல் நாகரிகத்தை நாகரிகமானவர்களிடம் கடைபிடிக்கலாம். ஆங்கிலத்துல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, நீங்க எதிரி நாய் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டான்னா நம்மளும் நாய் சண்டை தான் போடணும். நாய் சண்டைக்கு வந்து நிக்கும் போது நாய் கிட்ட போய் நம்ம கலாக்கலஜை நடத்திட்டு இருக்க முடியாது. சில காலம் நம்ம நாட்டுல என்ன பண்ணாங்கன்னா, நான் திராவிட தரப்பில் நின்னுக்கிறேன், நீ தமிழ் தேசிய தரப்பில் நின்னுக்கோ, 2 பேரும் விவாதிப்போம், விவாதங்கள் எல்லாம் போச்சு. ஆனா நம்ம பண்ணிருக்க வேண்டியது அன்னைக்கே முதல்ல நீ தமிழ் தேசியவாதியான அவன் சட்டையை பிடிச்சிருக்கணும். அப்படின்னா நான் திராவிடரா தமிழரான்னு கேட்டா, மரபினத்தின் அடிப்படையில் நான் திராவிடன், தேசியனத்தின் அடிப்படையில் நான் தமிழன், இப்படித்தான் நம்ம சொல்லணும். இல்லங்க எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏலியனா தான் இருக்கணும். இந்த மண்ணில் மனுஷனா பிறந்தா 2 அடையாளம் இருந்தே தான் தீரும். ஆனா இந்த கோமாளித்தனமான கேள்விய திட்டமிட்டு இந்த சமூகத்தில் பரப்பியிருக்காங்க. ஒண்ணு இல்லங்க, இந்த சீமானு இவ்வளவு பேசுறான்ல, ஆகஸ்ட் 15க்கு முதல் நாளா சுதந்திர தின வாழ்த்துக்கள் ட்விட் போட்டுட்டு இருப்பான். நைட் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய எந்த பெரியாரிஸ்டாச்சும் சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்களா? ஏன்னா இந்த சுதந்திரம் எனக்கான சுதந்திரம் கிடையாதுங்கிற பெரியாரினுடைய அரசியல் தான் நம்முடைய அரசியலும். எப்படி நீங்க ஈழ விடுதலைக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லையோ, தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் மணியரசன்கிற அந்த சுண்ணாம்பு தலையனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் தொடர்ச்சியாக சொல்வது, நாம் அவனுக்கான விளக்க உரை எழுதுவது, மறுப்பு சொல்றதை தாண்டி நீங்க அவனை போட்டு நம்ம ஸ்டைல டீல் பண்ணுவதுதான், உளவியல் ரீதியாக சீமானை அடிப்பதுதான் ஒரே தீர்வு. நீங்க தொடர்ச்சியாக திராவிடத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள், பரப்புரைகள், அவதூறுகள், வதந்திகள், சமூக வலைதளங்கள் முழுவதும் இதை தான் நம்ம எதிர்கொண்டுட்டு இருக்கோம். நீங்க குறிப்பாக எதற்காக பெரியார் மீது மட்டும் இத்தனை தாக்குதல் அப்படிங்கிறது தான் நாம் தொடர்ச்சியாக அசை போட வேண்டிய கேள்வி. என தோழர் கோவன் அவர்கள் சொன்னது போல, பெரியாருக்கு எதிராக பாரதி கொண்டு வந்து நிறுத்துவது, பெரியாருக்கு எதிராக ஒவ்வொரு தலைவர், நீங்க இதுல என்ன பெரிய கொடுமைனாங்க, பெரியார் பார்ப்பனர் தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய இந்துக்களாக உணரக்கூடிய எல்லா சாதிகளுக்குமான தலைவராக, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள் அனைவருக்குமான தலைவராக பெரியார் அவர்கள் இருக்கார். ஆனா இவங்க கட்டமைக்க விரும்புவது, பெரியார் யாருக்கெல்லாம் தலைவராக இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே பெரியார் எதிரிப்பா. ஒரு பக்கம் பெரியார் இடைநிலை சாதிகளுக்கு எதிரி அப்படின்னு ஒரு பிரச்சாரம் போகும், இன்னொரு பக்கம் பெரியார் பட்டியலின மக்களுக்கு எதிரி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் போகும், இன்னொரு பக்கம் பெரியார் தமிழுக்கு எதிரி, இப்போ புதுசா போன வாரம் பெரியார் இஸ்லாமியர்களுக்கும் எதிரி. அப்புறம் யாரடாக ஆதரிச்சாருன்னு நமக்கே பெரிய குழப்பம் வருது. பார்ப்பனர்களுக்கும் எதிரி, இடைநிலை சாதிகளுக்கும் எதிரி, பட்டியலின மக்களுக்கும் எதிரி, இஸ்லாமிய கிறிஸ்துவர்களுக்கும் எதிரி, அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே பெரியார் எதிரி அப்படின்னு அவங்க கட்டமைக்க விரும்புவதன் நோக்கம். நீங்க இப்படி ஒரு பரந்துபட்ட தாக்குதல் வேற எந்த தலைவர் மீதும் எனக்கு தெரிஞ்சு இந்த 2000 ஆண்டுகள்ல தொடுக்கப்பட்டிருக்காது. நீங்க காரணம், மற்ற எல்லா தலைவர்களுமே, நீங்க இப்போ சீமான் கேட்கறது நியாயம்தான், பெரியாருக்கு முன்னாடி யாருமே பார்ப்பன எதிர்ப்பு பேசலையா அப்படின்னு கேட்டா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஆமாங்க அப்படின்ட்டு. நீங்க அதை அப்படியே இப்படி கூட நம்ம கேட்கலாம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக கேட்கிறேன், ஈழத்தில் பிரபாகர் மட்டும்தான் போராடினாரா? அதற்கு முன்னாடி குட்டிமணி போராடவில்லையா? ஜெகன் போராடவில்லையா? தங்குதுரை போராடவில்லையான்னு இப்படி ஒருத்தன் கேட்கிறான்னு வைங்களேன், அவன் நோக்கம் குட்டிமணி மீதான பாசம் கிடையாது, தங்குதுரை மீதான பாசம் கிடையாது, ஜெகன் மீதான பாசம் கிடையாது. அவன் நோக்கம் பிரபாகரன் அவர்களை இழிவுபடுத்துவதுதான். அதே போல இப்படி கேட்பதன் மூலியமாக இவனுக்கு ஏதோ வஉசி மேல பெரிய பற்று, நீங்க பாரதியார் மேல பெரிய பற்று, பாரதிதாசன் மேல பெரிய பற்றுங்கிறதெல்லாம் கிடையாது. பெரியாரை எதிர்ப்பதற்கு வழியே இல்லாத காரணத்தால் நீங்க எந்த கல்ல வேணா எடுத்துக்கலாம்டா அப்படிங்கிற அடிப்படையில் தான் இத்தனை தலைவர்களை பெரியாருக்கு எதிராக கொண்டு நிறுத்தலாம். நீங்க அதற்கு எதிர்வினையாக நம்மளால் ரியாக்டும் பண்ண முடியாது. நீங்க இதற்கு முன்னாடி வஉசி தான் பெரிய தலைவர், பெரியார் தலைவரா அப்படின்னு கேட்டான், நம்மளால திருப்பி வஉசியும் திட்ட முடியாது. ஏன்னா வஉசி தான் எனக்கான தலைவர் பெரியார்னு அறிவித்தவர். அந்த வஉசி நம்ம என்ன பண்ண முடியும்?
நீங்க அதே மாதிரி இப்போ ஒரு 6 மாதத்திற்கு முன்னாடி சீமான் வீடு நம்ம முற்றுகையிட்டோம், தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்திக்கூடிய காலகட்டத்துல. அப்ப அடுத்த ஒரு பிரஸ் மீட்ல, ஏங்க பெரியார் அம்பேத்கரை எல்லாம் ஒப்பிடாதீங்க, அம்பேத்கர் எவ்வளவு பெரிய படிப்பாளி தெரியுமா அப்படின்னு அம்பேத்கர் அவர்களையும் பெரியாருக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தினான். நம்மளால அம்பேத்கர் அவர்களையும் நம்ம எதிர்வினையாற்றோம் அப்படின்னு விமர்சிக்க முடியாது. ஏன்னா அம்பேத்கர், பெரியார் எப்படி நமக்கான தலைவரோ அதே போல அம்பேத்கர் அவர்களும் நமக்கான தலைவர். ஆக நம்ம எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற இந்த சூழல்ல நான் தொடர்ச்சியாக சொல்வது, நாம் அவனுக்கான விளக்க உரை எழுதுவது, மறுப்பு சொல்றதை தாண்டி நீங்க அவனை போட்டு நம்ம ஸ்டைல டீல் பண்ணுவதுதான், உளவியல் ரீதியாக சீமானை அடிப்பதுதான் ஒரே தீர்வு. நீங்க மாற்று கருத்து இருக்கலாம். நீங்க பெரியார் காலத்தில் பெரியார் இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் மாற்று கருத்து இருந்திருக்கு, நமக்குள்ள கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு. அது சில சூழல்ல சுட சுட கூட இருந்திருக்கும். ஏன் அந்த கருத்து பரிமாற்றம் நடைபெற்றுச்சுன்னா, எதிர்கொள்ளக்கூடிய இருவரிடமும் குறைஞ்சபட்ச நேர்மையானது, குறைஞ்சபட்ச அதிகபட்ச நேர்மை இருந்தது. ஆனா இப்ப நம்ம எதிர் முன்னாடி நிக்கக்கூடிய சீமானிடம் 1% நேர்மையற்ற, நீங்க ஒரு 4ஆம் தர கேடுகெட்ட நபரிடம் நம்ம கருத்தியல் ரீதியா கருத்து சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க கடந்த 15 ஆண்டுகளாக நாமும், நீங்க நினைக்கிற மாதிரி திராவிடம் கிடையாது சார், திராவிடம் தமிழுக்கு எதிரானதெல்லாம் கிடையாதுன்னு எல்லா விளக்கத்தையும் கொடுத்துட்டோம். நீங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வந்து அடுத்த நாள் காலையில ஏதோ ஒரு பழமொழி சொல்ற மாதிரி, ராமனுக்கு சீதை சித்தப்பன் சொல்ற மாதிரி அடுத்த நாள் அதே வேலையைத்தான் காலங்காத்தால பார்க்க போறோம். ஆக அதன் காரணமாகத்தான் நான் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டு சீமான் எதிர்ப்புல என்னோட பாணியை கொஞ்சம் கடுமையா மாத்திக்கிட்டேன். நீங்க ஆரம்ப கட்டத்துல என்கிட்ட பலரும் சொல்வது, நீங்க இப்படி இவ்வளவு கடுமையா கையாளக்கூடாது, அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும். அரசியல் நாகரிகத்தை நாகரிகமானவர்களிடம் கடைபிடிக்கலாம். நீங்க ஆங்கிலத்துல ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, நீங்க எதிரி நாய் சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டான்னா நம்மளும் நாய் சண்டை தான் போடணும். நாய் சண்டைக்கு வந்து நிற்கும் போது நாய்கிட்ட போய் நம்ம கலாக்கலஜம் நடத்திட்டு இருக்க முடியாது. சரி, விஷயத்துக்கு வரேன். ஆக சீமான் இன்றைய காலத்து மாப்போசி அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆனா கூடுதலாக மாப்போசி அளவோடு சுருக்கிடலாமா அப்படின்னு பார்த்தா, மாப்போசி காலத்தில் மாப்போசி திராவிட எதிர்ப்பு கருத்துக்களை பேசினா அதை கேட்பதற்கு பெருசாக மக்கள் தயாராக இல்லை. ஆனா இன்றைய காலகட்டத்தில் நீங்க இந்திய உளவுத்துறையும் பார்ப்பன லாபியும் ஒட்டுமொத்தமாக சீமானை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கக்கூடிய வேலையை பார்க்குது. நீங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ, நீங்க ஒண்ணு இல்லைங்க, ஆளுங்கட்சி திமுக, அந்த திமுக ஒரு மாநில பொதுக்குழு போட்டா அதை கூட எவனும் லைவ் பண்ண மாட்டான். ஆனா இவன் 7% 8% வச்சிருக்கிறவன் இவனுடைய இன்றைய மாநில பொதுக்குழுவை எல்லா சேனலும் லைவ் காலையில இருந்து. அப்படின்னா பார்ப்பன ஊடகங்கள் சீமானை வளர்த்தெடுக்கலாம்னு முடிவு பண்ண பிறகு சீமான நம்ம வெறுமனே மாப்போசிப்பா அப்படின்னு நிறுத்துவதோடு அல்லாம நேரடியாக ஒரு எஃபெக்ட் போட்டாதான் அவனை காலி பண்ண முடியும் அரசியல் ரீதியாகங்கிறதா உண்மை. நீங்க தோழரவர்கள் சொன்னது போல தொடர்ச்சியாக இவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய அடிநாதம் என்பது திராவிடம் தமிழுக்கு எதிரி, தமிழருங்கிற சொல்லுக்கு எதிரி அப்படிங்கிற இதைத்தான் அடிப்படையாக வைத்து இவங்க தொடர்ச்சியாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. நீங்க அரசியல் தெளிவற்ற ஒரு நபர், நானே ஆரம்ப கட்டத்துல 2012ல ஆமா கரெக்ட் தானே, நம்ம தமிழர் தானே, நமக்கு எதுக்கு திராவிடருங்கிற ஒரு பேர்ல, அண்ணன் கரெக்டா தானே சொல்றாரு, ஆந்திரால தன்னை திராவிடர்னு சொல்லிக்கல, கேரளால சொல்லிக்கல, நம்ம மட்டும் என்ன பைத்தியக்காரனா அப்படின்னு பைத்தியகாரத்தனமா நானும் ஆரம்பத்துல நினைச்சேன், அரசியல் அறிவு இல்லாத ஆரம்ப கட்டத்தில். ஆக இந்த எளிமையான பிரச்சாரம் மக்களிடம் எடுபடும், இளைஞர்களிடம். ஏன்னா அவர்களுக்கு திராவிடம்னா என்ன, திராவிடங்கிற சொல்லினுடைய அரசியல் தேவை எங்கிருந்து வந்தது அப்படின்னு நாம் விவரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை. வாய்ப்பு இல்லை, ஒரு லிமிட்டோட நம்மளுடைய பிரச்சாரம் முடிந்து விடுகிறது அப்படிங்கிறதா உண்மை. நீங்க அதை தாண்டிங்க நீங்க திராவிடர் அப்படிங்கிறது பார்ப்பனியத்துக்கு எதிரான சொல்லாக பெரியார் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் தெரியும். கூடுதலாக நான் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது என்னன்னா, நீங்க தமிழ்நாட்டில் நாம் கூடுதலாக பேச வேண்டியது, உலகம் முழுவதுமே மரபினம் அப்படிங்கிற அரசியல் இருக்கு, தேசிய இனம்ங்கிற அரசியல் இருக்கு. ஆனா இனி நம்ம மரபினம்ங்கிற அரசியலுக்குள்ள போகவே இல்லை. நீங்க உலகத்தில் பிறந்த எல்லோருக்குமே 2 அடையாளங்கள் இருக்கும். நீங்க இப்போ சைனாக்காரங்க, ஜப்பான்காரங்க, இந்தோனேஷியாக்காரங்க இவங்கெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரே போல இருப்பாங்க. நமக்கு தெரியாது இவன் ஜப்பான்காரனா, சைனாக்காரனா, கொரியாக்காரனான்னு தெரியல அப்படின்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியாது.
ஆனா ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழி வெவ்வேறு, ஒவ்வொருத்தருடைய தேசியனமும் வெவ்வேறு. ஆனா அவர் அந்த எல்லா நாட்டினருக்கும் 2 அடையாளங்கள் இருக்கும். ஜப்பான்காரனுக்கு மரபினத்தின் அடிப்படையில் மங்கோலியன்கிற அடையாளமும் இருக்கும், தேசியனத்தின் அடிப்படையில் நான் ஜப்பான்காரன்கிற அடையாளமும் இருக்கும். அதே போல சைனாக்காரனுக்கு நான் மங்கோலிய மரபணத்தை சார்ந்தவன், அதே நேரம் சீன தேசிய இனத்தை சார்ந்தவன்கிற அந்த அடையாளமும் இருக்கும். நீங்க அதே போல ஒரு அமெரிக்கன் இருக்கான் வெள்ளையன், அதே போல ஆஸ்திரேலியன் இருக்கான். அவர்களுக்கு மரபினத்தின் அடிப்படையில் நாங்கள் காக்கேசிய இனத்தை சார்ந்தவர்கள், தேசியனம்னு வரும்போது நாங்கள் ஆஸ்திரேலியர்கள், மொழி அடிப்படையில் வரும்போது நாங்கள் ஆங்கிலேயர்கள் அப்படிங்கிற இந்த தெளிவான பார்வை இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல நம்ம மரபினத்துக்கும் இனம்ங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம், தேசிய இனத்துக்கும் இனங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறோம். இப்ப இவன் கேட்கறான் பாத்தீங்களா, ஒருத்தருக்கு 2 அடையாளம் இருக்கலாமா, திராவிடரா தமிழரா அப்படிங்கிறதே அறிவியலுக்கு முதல்ல எவ்வளவு முரணான கேள்வி. நீங்க பெரியாரு திராவிட சித்தாந்தம் எல்லாம் ரொம்ப லேட்டா வருவோம், அடிப்படைக்கு வருவோம். அறிவியலுக்கே முரணான கேள்வி. நீங்க ஒரு ஜப்பான்காரங்கிட்ட மைக்கு நீட்டி நீங்கள் மங்கோலிய இனத்தை சார்ந்தவரா ஜப்பான் நாட்டை சார்ந்தவரானா அவன் என்ன சொல்லுவான், நான் ரெண்டும் தான், மரபினத்தின் அடிப்படையில் நான் மங்கோலியன், தேசியனத்தின் அடிப்படையில் நான் ஜப்பான்காரன் தான் சொல்லுவான். நீங்க அப்படியே அமெரிக்காவுக்கு வாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 2 பிரிவு மக்கள், வெள்ளையர்களும் இருக்காங்க, கருப்பின மக்களும் இருக்காங்க, 2 பேரும் அமெரிக்கர்கள் தான். ஒரு வெள்ளையின மக்களை நோக்கி நீ காக்கேசியனா அல்லது ஆங்கிலேயனான்னு கேட்டா நான் 2ம் தான் சொல்லுவான். மரபினத்தின் அடிப்படையில் நான் காக்கேசியன், நீங்க நாட்டினராக நான் அமெரிக்கன், மொழி அடிப்படையில் நான் ஆங்கிலேயன் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. இல்ல நீ ஆங்கிலேயன் மட்டும்தான் சொல்லி ஆகணும், நீ ஆங்கிலம் தானே பேசுற, ஆங்கிலம் தானே உன்னோட அடையாளம், அது என்ன புதுசா காக்கேசியன் அப்படின்னு நம்ம கேட்டா அவன் என்ன பண்ணுவான், பைத்தியக்காரன் முடிவு பண்ணுவான். அதே போல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கருப்பின மக்களிடம் நோக்கி நீங்க கருப்பினத்தை சார்ந்தவரா அல்லது அமெரிக்கரா அல்லது ஆங்கிலேயரான்னு கேட்டா நான் 3ம் தான் சொல்லுவான். ஆனா இங்க என்ன திணிச்சிருக்கானுங்கன்னா திட்டமிட்டு சூஸ் தி பெஸ்ட், 2ல 1 தான் நீ தொடணும், நீ திராவிடரா தமிழரா 2 தான் நீ தொடணுங்கிற ஒரு அறிவியலுக்கு முரணான ஒரு கோமாளித்தனத்தை இவர்களுடைய ஊடக பலத்தை வைத்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்க ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 அடையாளம் இருக்கு. உலகத்தில் ஒரு மனிதன் எந்த பகுதியில் பிறந்தாலும் 2 அடையாளங்களானது நிச்சயம் வரும். சாதிங்கிற இந்த அடையாளம் கிடையாது, திணிக்கப்பட்டது. ஆனா பிறப்பிலேயே மரபின அடையாளமும் தேசிய அடையாளமும் ஒருவனுக்கு இருக்கும். நீங்க எப்படி அமெரிக்கால நீங்க சைனா போன்ற நாடுகள்ல இப்படி உலகம் முழுவதும் மரபின அடையாளம் இருக்கோ, அதே மாதிரி இந்திய துணைக்கண்டத்தில் இருப்பவனுக்கு 2 அடையாளம் இருந்துதானே தீரணும். நான் தமிழங்கன்னு சொல்லலாம், நீ தமிழர் தான், நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா மரபினமா யாருங்கிற கேள்வி வருது இல்ல. மரபினம்னா ஒண்ணு இல்லைங்க, நீங்க எப்படி நான் சைனாக்காரன், ஜப்பான்காரன், இந்தோனேசியாக்காரன் இவங்களை யாருன்னு நம்மளால எளிமையா கண்டுபிடிக்க முடியாததுக்கு காரணம் அவங்க உருவ ஒற்றுமை ஒண்ணுதான். அதே போல நம்ம ஒரு கர்நாடகால இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் ரோல் உட்கார வச்சிடறோம், இந்த பக்கம் ஆந்திரால இருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிடறோம். அவர்களை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. வாயை திறந்து அவங்க மொழியை பேசினாதான் அவங்க யாருன்னே கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா மரபினத்தின் அடிப்படையில் அத்தனை பேருமே ஒரே மரபினம். நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க ஸ்கூல்ல எல்லாம் வரும் ஒரு ட்ரீ செட்டப்ல, மேல ஒரு இது, கீழே குடும்பங்கள் பிரியும். அப்படி ஒரு மரபினத்துக்கு கீழே பல்வேறு தேசியனங்கள் வரும். நீங்க அப்படின்னா இவங்க திட்டமிட்டு திராவிடர் நீ சொல்லாத அப்படின்னு சொல்வதின் நோக்கம் என்பது, இந்த ஆண்டு RSS நூற்றாண்டு, அவங்க இந்த ஆண்டே இந்த நாட்டை இந்து ராஷ்டிரமாக அறிவிச்சிருக்கணும் அவங்களுடைய இலக்குப்படி. அப்படி அறிவிக்க விடாமல் தடுப்பது சில மாநிலங்கள். அதில் மிக முக்கியமான மாநிலம் தமிழ்நாடு. ஏன்னா அவனுடைய இந்து ராஷ்டிரம்ங்கிற அந்த அரசியலுக்குள்ள அவன் சொல்ல வருவது, இந்தியா ஒற்றை நாடு, எல்லோருமே ஆரியர்கள் இருந்து வந்தவர்கள் தான், ஆரியர்களுடைய கலப்பிலிருந்து பிறந்தவர்கள் தான் இந்த துணைக்கண்டம் முழுவதும் வாழ்பவர்கள் அப்படிங்கறத அவங்க சொல்ல வர்றாங்க. அந்த அரசியலையும் நாம எதிர்க்கிறோம். நீங்க அதே போல இந்தி தான் இந்த நாட்டினுடைய மொழி அப்படிங்கிறது தான் அவருடைய அரசியல், அந்த அரசியலையும் நாம் எதிர்க்கிறோம். அதே போல சமஸ்கிருதம் தான் அடிப்படை அப்படிங்கிற அவங்களுடைய அந்த அரசியலையும் தமிழ்நாடு எதிர்க்குது. நீங்க அப்படியான சூழல்ல நம்முடைய இந்து ராஷ்டிரத்திற்கு தடையாக தமிழ்நாடு தான் இருக்கு. அந்த தமிழ்நாட்டை கேடயமாக பெரியாருங்கிற கிழமை பாதுகாக்கிறான்.
ஆக அந்த கிழவனை அப்புறப்படுத்தாம நம்மளால் நம் இலக்கை அடைய முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் பெரியாருக்கு எதிராக இத்தனை முனை தாக்குதல். நீங்க அதே போல இந்த ஆண்டு ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிக முடிவுகள் வெளிவந்து நூற்றாண்டு, அதுவும் நூற்றாண்டு. நீங்க ஒண்ணு இல்ல, கோவையில கொங்கு நாடுங்கிற ஒரு காலேஜ், கொங்கு நாடு ஆர்ட்ஸ் காலேஜ், அங்க போன வாரம் நம்ம ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தி இருந்தோம். அவன் சரஸ்வதி வேத நாகரிகங்கிற பேர்ல ஒரு கருத்தரங்கு நடத்துறான் ஒரு காலேஜ்ல. சரஸ்வதி நதிங்கிற ஒரு நதியே கிடையாது. ஆனா அவன் சரஸ்வதி நதிங்கிற ஒரு நதிய உருவாக்கி ஒரு பொய்ய கொண்டு வந்து இந்த நாகரிகம் ஆரியர்களுடைய நாகரிகம் அப்படின்னு நிறுவுவதற்கான எல்லா வேலையிலும் அவன் ஈடுபடுறான். நம்ம அப்படியே நம்ம ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடியும் போவோம். நீங்க கால்டுவெல் அவர்கள் மொழி ஆராய்ச்சி செய்து இங்கே இந்த துணைக்கண்டத்தில் வெறுமனே ஒரு மொழி குடும்பம் மட்டும் கிடையாது. ஏன்னா அதற்கு முன்னாடி இங்க இருந்த பிரிட்டிஷ்காரன எல்லா பாப்பானும் எப்படி நம்ப வச்சிருந்தானுங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்கள் பேசக்கூடிய மொழி சமஸ்கிருதத்திலிருந்து தான் வந்தது, சமஸ்கிருதம் தான் அடிப்படை. அதைத்தான் இந்த பார்ப்பன பாரதியும் வலியுறுத்துகிறார். தமிழ் செந்தமிழ்நாடு போதில எல்லாம் பாடுறாரு நலகா. ஆனா அவர்கிட்ட தமிழ் எங்கிருந்து வந்துச்சுன்னு கேட்டா சமஸ்கிருதம் வந்துச்சும்பார். ஆக இப்படி கால்டுவெல் அவர்கள் திராவிட மொழி குடும்ப அரசியலை, நாகரிக மொழியினுடைய அரசியலை விளக்கும் முன்னாடி வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டமுமே சமஸ்கிருதம் தான் மூலம் அப்படின்னு தான் எல்லாருமே நம்பிட்டு இருந்தாங்க. ஆனா கால்டுவெல் அவருடைய ஆராய்ச்சி முடிவு தான் இங்கே சமஸ்கிருதம் மட்டும் கிடையாது, வேற ஒரு மொழி குடும்பமும் இருக்கிறது அப்படிங்கிறத நிறுவுறார். அதே போல 1924 ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிக முடிவுகள் வந்த பிறகுதான் மொழி மட்டும் இங்கே வெவ்வேறு கிடையாது, மக்களே வேற வேறதான், ஆரியன் வேற திராவிட வேற அப்படிங்கிற இதையும் நாம் நிறுவுகிறோம். ஆக இந்த 2 ஆராய்ச்சி முடிவுகளுக்குமே ஆரிய பார்ப்பனர்கள் அன்றையிலிருந்து கதறிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எப்படி பெரியாருக்கு எதிரான தாக்குதல் நடக்கிறதோ அதே போல கால்டுவெல் அவர்களுக்கு எதிராகவும் அவ்வளவு திட்டமிட்ட தாக்குதல் இந்த மண்ணில் நடந்திருக்கு, இன்னும் நடந்துட்டு இருக்கு. ஆக அவர்களுடைய பல ஆண்டு கால கனவு இது என்னன்னா, இந்திராஷ்டிரமா அவன் புதுசா உருவாக்க வேண்டாம், இந்திராஷ்டிரமாகத்தான் இது இருந்துச்சு. நடுவில் பிரிட்டிஷ்காரன் வந்து கொஞ்சம் கலைச்சு போட்டான். பிரிட்டிஷ்காரன் போன உடனே பழையபடி பழைய செட்டப்பை கொண்டு வந்துடலாங்கும் போது இங்க ராமசாமின்னு ஒரு கிழவன் போறப்பான்னு அவனும் எதிர்பார்க்கல. 2000 வருஷமா எவனும் வரல, புத்தனை காலி பண்ணிட்டோம், இனி எவன் வரப்போறான்னு அவன் நினைச்சிட்டு இருந்த போதுதான் பெரியாருங்கிற ஒரு பெருந்தலைவர் இங்க தோன்றுகிறார். ஆக பெரியாருங்கிற தலைவர் தோன்றி நீங்க திராவிட மொழி ஆராய்ச்சி ஆகட்டும், நீங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிக முடிவுகள் ஆகட்டும், இதெல்லாம் பேப்பர் ஒர்க்ஸ் தான். இது அவங்க ஆராய்ச்சி முடிவுகள் வந்த காரணத்தாலேயே ஒட்டுமொத்த மக்களும் பார்ப்பன எதிர்ப்பாளர்களாக ஓவர் நைட்லயும் மாறல, இந்த வரலாறும் அனைவரிடம் கொண்டு போய் சேர்த்துல. ஆனா பெரியார் மக்கள் மயப்படுத்துறார் பார்ப்பன எதிர்ப்ப. நீங்க ஹரப்பா மொஹஞ்சதாரோ நாகரிக அடைந்த இடம் இன்றைய பாகிஸ்தான். இங்கிருந்து 3000-4000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு. அப்படின்னா இந்த தென்கோடியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை தாண்டி இன்றைய பாகிஸ்தான் வரைக்கும் அன்றைய காலகட்டத்தில் தமிழர்கள் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கறதான் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் நமக்கு உறுதிப்படுத்துது. அப்படின்னா நினைச்சு பாருங்க, நீங்க இன்னைக்கு ரஷ்யா இருக்கு, ரஷ்யா இன்னைக்கு நம்ம மேப்ல பார்த்தா பெரிய கண்டமா நம்ம கண்ட தெரியும். இந்த ஆரியர்கள் மட்டும் பார்ப்பனர்கள் மட்டும் இந்த மண்ணில் நுழையாட்டி இந்த ஒட்டுமொத்த துணை கண்டமுமே தமிழர்கள் மட்டும்தான் வாழ்ந்திருப்போம். ஆக அப்படியான தமிழர்களை வடக்கில் இருந்து தென்னகம் வரைக்கும் ஒடுக்கியது ஆரிய பார்ப்பனர்கள். தென்னகம் வரைக்கும் ஒடுக்கப்பட்டாங்க. நீங்க இன்றைய தென்னிந்தியா ஒண்ணு இல்லைங்க, நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து நான் வர்றேன், ஒரு அரை மணி நேரம் டிரைவ் பண்ண நான் கேரளாவுக்கு போயிருவேன். அந்த கேரளா மொழிங்கிற மலையாளங்கிற மொழி உண்டாயே 400 ஆண்டுகள் தான் ஆச்சு. நீங்க இதே திருச்சியை மையப்படுத்தி நீங்க மணவாள மாமுனி அப்படிங்கிற ஒரு ஆரிய பார்ப்பனர் தான் மலையாளத்துக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்றார். நீங்க மணிப்பிரவாள நடை அப்படிங்கிற ஒரு நடை இருக்கு. நீங்க கடினமான தமிழ் சொற்களோடு எளிமையான சொற்களை கலப்பதற்கு பெயர் மணிப்பிரவாள நடை. ஆக அன்றைய கோமாளி மன்னர்களை ஏமாற்றி அந்த ஆரிய பார்ப்பனர்கள் தமிழ் சொற்கள் கடினமா இருக்கு, இதை எளிமையாக்கணும்னா எளிமையான சமஸ்கிருத சொற்களை கலப்போம் அப்படின்னு மன்னனை மண்டைய கழுவி சமஸ்கிருத சொற்களை உள்ள திணிச்சு ஒரு ஸ்கிரிப்டை உருவாக்கி அதை சேர மன்னனிடம் ஒப்படைத்து
அப்படிதான் மக்கள் கிட்ட மலையாளம்ங்கிற ஒரு புதுமொழி போய் சேருது. இன்னைக்கு மலையாள படங்கள் நிறைய நல்லா இருக்குங்கன்னு நம்ம ரிவ்யூ எல்லாம் பார்ப்போம். தமிழ்நாட்டுல அப்படிலாம் படங்கள் வர்றது இல்லைங்க அப்படின்னு நம்மளும் தேடி போய் பார்ப்போம் எந்த ஓடிடியில் இருக்குன்ட்டு. ஆனா சப்டைட்டில் இல்லாமையே அந்த மலையாள படங்கள் நமக்கு புரியும். ஏன்னா பெரும்பான்மையாக அதுல இருக்கக்கூடியது தூய தமிழ் சொற்கள். ஆக இதுல இருந்து பார்ப்பனர்கள் தான், நீங்க ஒண்ணு இல்லைங்க, நார்த் இந்தியா விடுங்க, சவுத் இந்தியா மட்டும் எடுத்துக்கோமே, நம்ம ஒரு 8 கோடி, கேரளா இன்றைக்கு ஒரு 3 கோடி 4 கோடி 12 13 ஆச்சு, ஆந்திரா ஒரு 8 கோடி 9 கோடி 20 கோடி, கர்நாடகா, இப்படி சேர்த்தா தமிழர்கள் நம்ம கடைசிக்கு 30 கோடி மக்களாகவாச்சு இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்திருக்கணும். அதையும் நாசமாக்கியது ஆரிய பார்ப்பனர்கள். அதே போல நீங்க இன்றைக்கு கீழடி நாகரிக முடிவுகள் வெளியில வந்திருக்கு. அந்த கீழடி நாகரிக முடிவுகள்ல இது தொன்மையான நாகரிகம் அப்படிங்கிறத தாண்டி கூடுதலாக நாம் போற்ற வேண்டியது என்னன்னா, இந்த நாகரிகத்தில் எந்த மதச்சாயமும் இல்லாம, எந்த மதப்பற்றும் தெய்வ வழிபாடும் இல்லாத மக்களாக அன்றைய மக்கள் வாழ்ந்திருக்காங்கிறது அந்த நாகரிக முடிவுகள் உறுதிப்படுத்துது. ஆக அப்படி அனைவரும் சமமாக வாழ்ந்த தமிழர்களை இன்றைக்கு இத்தனை சாதிகளாக பிரித்தது ஆரிய பார்ப்பனர்கள். ஆக நம்மள வடக்கிலிருந்து தென்னகம் வரைக்கும் ஒடுக்கியது பாப்பான். தென்னகத்தில் இருந்த நம்மளையும் கடைசிக்கு இன்னைக்கு தமிழ்நாடுங்கிற ஒரு பிராந்திய மக்கள் பா அப்படிங்கிற அடிப்படையில் நம்மளை ஒடுக்கியதும் ஆரிய பாப்பான். அதே போல நீங்க அம்பேத்கர் அவருடைய கூற்றுப்படி இந்த துணைக்கண்டம் முழுவதும் ஒரு காலகட்டத்தில் தமிழ் மொழி பேசப்பட்டுச்சு, நாகர்கள் ஆண்டாங்க. நாகர்கள்னா தமிழர்களைத்தான் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய மொழியில் நாகர்கள்னு குறிப்பிடுறார். ஆக அப்படி துணைக்கண்டம் முழுவதும் பேசப்பட்ட மொழியை இன்னைக்கு ஒரு மாநில மொழியாக மாற்றியது ஆரிய பாப்பான். நீங்க அதே போல இவன் கேட்பான் பாத்தீங்களா, எங்க வள்ளுவர் படிக்கலையா, ஔவையார் படிக்கலன்னு படிச்சாங்க. நாங்களும் அதைத்தான் சொல்றோம். அப்படி கல்வியறிவு பெற்ற சமூகத்தை கல்வியறிவு பெறாத சமூகமாக மாற்றியது யாருன்னா அதுவும் ஆரிய பாப்பான். இப்படி தமிழர்களுக்கு 2000 ஆண்டு காலமாக எதிரியாக இருக்கக்கூடிய ஒரே நபர், ஒரே இனக்குழு, ஒரே கும்பல் ஆரிய பார்ப்பன கும்பல் தான். ஆக அதன் காரணமாக இப்ப நமக்கு கூட சிம்பிளா தோணும், ஏங்க அந்த நான் வேற பாப்பா வேறன்னு சொல்றதுக்காக திராவிடம்ங்கிற ஒரு சொல்ல வழிய திணிக்கணுமா? வெறும் பார்ப்பனர்கள் இல்லைன்னு சொல்லணும், அதை தமிழருங்கிற சொல்கண்டே சொல்லிக்கலாம்ல. இதுதான் நம்மை நோக்கி சில கோமாளிகள் வைக்கக்கூடிய கேள்வி. நீங்க நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி வடக்குல இருந்து ஆரியர்கள் உள்ள வர்றாங்க. இப்போ சிங்களம் இருக்குங்க. தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்குமான பவுண்டரிஸ் இருக்கு. இந்த எல்லை வரைக்கும் தமிழர்களுடையது வடக்கு கிழக்கு மாகாணம், இந்த எல்லையிலிருந்து சிங்களருடைய பகுதி அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியுது. நீங்க ஈழப்போரே ஏன் சாத்தியாச்சுன்னா அங்க எதிரி யார் அப்படிங்கிறது கண்ணுக்கு நேரா தெரிஞ்சாங்க. இந்த எல்லையில் இந்த மொழி பேசிக்கொண்டு வாழ்பவன் எதிரி, நம்ம எல்லாம் ஓர் இனம்ங்கிற அந்த டிஃபரன்சியேட் பண்றதுக்கான வாய்ப்பு ஈழத்தில் இருந்துச்சு. அதனால தமிழருங்கிற அடையாளமே ஈழத்துக்கு போதுமானது. ஆனா இருந்த போதும் புலிகள் தங்களை திராவிடர்களாக சொல்லிட்டாங்க. இப்போ அண்ணன் கிட்டு அவர்களுடைய ஆடியோ வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு. அவர் தந்தை பெரியார் அவர்களை புகழ்ந்து திராவிடம் தான் எங்களுக்கும் கேடயம்னு புலிகள் சொன்ன வீடியோக்கெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வாங்க, இந்த இந்திய துணைக்கண்டத்துக்கு வந்தா நீங்க இங்க ஈழத்துல இருந்த மாதிரி எப்ப அந்த பவுண்டரிக்கு அந்த பக்கம் பாப்பா நிக்கிறான், அவன் சமஸ்கிருதம் பேசுறான்னா நமக்கு தமிழுங்கிற சொல்லே போதுமானது. எதிர் யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்கு எல்லை இருக்கு, மொழி இருக்கு. இந்த எல்லையை தாண்டி நிக்கிறவன் பாப்பான் ஆரியன். இந்த எல்லைக்கு இந்த பக்கம் இருக்கிற நம்ம தமிழர்கள், திராவிடர் கூட வேண்டாமே, தமிழர்கள் முடிச்சிடலாம். ஆனா நீங்க ஆரிய வருகைக்கு முன்னாடி இங்க தமிழ் மொழி மட்டும் தான் பேசப்பட்டுச்சு. ஆரிய பார்ப்பன வருகைக்கு பிறகு சமஸ்கிருதம் பேசிட்டு பாப்பா வந்தான்னு வச்சுக்கோமே, பாப்பா உள்ள சவுத் இந்தியா பாப்பா வாழ்றான், தென் இந்தியால தமிழர்கள் வாழ்றோம்னா அப்பவும் தமிழருங்கிற அடையாளமே போதுமானது. அப்பவும் எல்லை இருக்கு, எதிரிக்கு ஒரு மொழி இருக்கு, அவனை வித்தியாசப்படுத்துறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நமக்கு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இந்த துணைக்கண்டத்தில் ஒரு மொழிதான் பேசப்படுதா அல்லது இருமொழியா? தமிழும் சமஸ்கிருதம் பேசப்படுதுங்க. அங்க பாப்பா வாழ்றான், இங்க தமிழ வாழ்றான்னா தமிழருங்கிற மொழி அடையாளமே நமக்கு போதுமானது எதிரியை பிரிப்பதற்கு. ஆனா இன்னைக்கு நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி எப்படி மலையாளங்கிற மொழியை தமிழ்ல இருந்து பிரித்து பார்ப்பனர்கள் சிதைத்தார்களோ நம் இனத்தை, அப்படி இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்திலும் இருந்த தமிழ் மொழியை சிதைச்சுட்டான். இன்னைக்கு எத்தனை ஆயிரம் மொழிகள் இருக்கு இந்தியாவில.
அப்படின்னா இத்தனாயிரம் மொழிகள்ல எதிரிய போய் எங்க கண்டுபிடிப்பீங்க? நான் தமிழர்களுக்கு இத்தனை தீங்கு செய்த பார்ப்பனர்கள் ஒரு பட்டியலிட்டேன் பாத்தீங்களா? அந்த பாப்பா இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு நிலப்பரப்புல வாழ்றானா? அல்லது ஏதாச்சும் ஒரு மொழி பேசிட்டு இருக்கானா? மயிலாப்பூர்லயும் வாழ்றான், நங்கநல்லூர்லயும் வாழ்றான், இங்க வாழ்ந்து தமிழரா இருக்கான். அப்படியே கேரளாக்கு போனா அங்க மலையாளம் பேசிட்டு அங்க மலையாளியா ஒளிஞ்சு வாழ்றான். அப்படியே காஷ்மீருக்கு போனீங்கன்னா அங்க பண்டித்துங்கிற பேர்ல ஒளிஞ்சு வாழ்றான். ஆக இப்படி நம்முடைய 2000 ஆண்டு கால பகைவன் இப்படி ஒவ்வொரு தேசிய இனத்துக்குள்ளும் ஊடுருவிய பிறகு அவனை வெறுமனே மொழி அடையாளத்தை மட்டும் வச்சு எப்படி பிரிக்க முடியும்? அப்படின்னா அதனால்தான் பெரியார் என்ன வரையறைக்க வர்றாருன்னா, இங்க இருக்கிற பாப்பா தமிழ் பேசினாலும் அவன் தமிழன் கிடையாது. ஆந்திரால இருக்கிற பாப்பா தெலுங்கு பேசினாலும் அவன் வெறுமனே தெலுங்கு மட்டும் கிடையாது. காஷ்மீர் பாப்பா அவன் காஷ்மீர் மொழி பேசினாலும் அவன் காஷ்மீரி கிடையாது. எல்லாருமே பாப்பானுக்கு தான். மொழி ஒவ்வொரு தேசியத்துக்குள்ளேயும் ஒளிஞ்சுட்டான், அவ்வளவுதான் காலப்போக்குல. ஆக அப்படி தமிழ்நாட்டில் நம்ம எல்லைக்குள்ள நான் வேறு, பார்ப்பனர் வேறு, ஆரியர் வேறு எப்படி பிரிப்பீங்க? திராவிட வேண்டாம் வேண்டாங்கிறானுங்கள. நம்ம ஒரு சவாலா கூட சொன்னோம், பெரியாரே அதை சவாலா விட்டார். நான் பார்ப்பனர்கள் வேறு, நாம் வேறுன்னு பிரிப்பதற்காக திராவிடங்கிற சொல்ல கையாளுறேன். உங்களை எவனாச்சும் யோகியதை இருக்கிறவர் இருந்தா வேற ஒரு சொல்ல கொண்டு வாங்க. பார்ப்பனர் அல்லாதோர்னு சொல்றதுக்கு எந்த ஆல்டர்னேட்டிவ் சொல்ல கூட கொண்டு வாங்க. நான் அதை ஏத்துக்கிறேன்னு பெரியார் சவால் விட்டே கிட்டத்தட்ட 70-80 ஆண்டுகள் ஆச்சு. ஆனா இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய பாரதி பார்ப்பனர் கிடையாது, தமிழர். ஊவேசா பார்ப்பனர் கிடையாது, தமிழர். ஏன்னா அவங்க தமிழ் மொழி பேசுறாங்களாம். அதைத்தான் பெரியார் சொல்றாரு, அவன் தமிழ் மொழி தான் இங்க பேசுறான். தமிழ் மொழி பேசிட்டு நமக்கு எதிரான இத்தனை வேலைகளையும் இத்தனை ஆண்டு காலமாக செய்பவனை எப்படி வெளியே, சரி முதல்ல ஏன் வெளியேற்றணுங்கிற அடுத்த கேள்வி வரும். நீங்க அவனை சொல்லி திருத்தத்தாங்க செய்யணும். ஏன் அவனை பிரிச்சு காட்டுறீங்க? அவன் தான் அதை செய்யறான்னா நம்மளும் அதை செய்யலாமா அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். அதற்கு நம்ம இந்த 2000 ஆண்டு கால வரலாற்றை படிக்கணும். இந்த பசங்க வெறுமனே 2015 இருந்து சீமான் வரலாற்றை படிச்சதின் விளைவுதான் இது. நான் முன்னரே சொன்னது மாதிரி பெரியாருக்கு முன்னாடியே புத்தர் இந்த மண்ணில் பார்ப்பன எதிர்ப்பை பேசினார். வெறுமனே அவர் பேசாம பெரியார் போலவே இயக்கம் கட்டினார். பௌத்தங்கிறது மதம் கிடையாது, அன்றைய இயக்கம். இன்னைக்கு எப்படி நம்முடைய இயக்கங்கள்ல உறுப்பினர் சேர்க்கை இருக்கிறதோ அன்றைய பௌத்தத்திலும் உறுப்பினர் சேர்க்கை இருந்துச்சு. ஆக அப்படி சிஸ்டமேட்டிக்காக மக்கள் மயப்பட்ட பௌத்தத்தை பாப்பா 400 வருஷம் வெயிட் பண்ணி அழிச்சாங்க. பௌத்தம் இந்த மண்ணில் தலை தோங்கிய போது பார்ப்பனர்களுடைய ஒட்டுமொத்த கொட்டமும் அடங்கிருச்சு. உடனே அவன் தன்னுடைய நிலையை மாத்திக்காம 400 ஆண்டுகள் நல்லவ மாதிரியே இங்க சைலண்டா இருந்து புத்தர் இறந்து 400 ஆண்டுகள் கழித்து நாகார்ஜுன்கிற ஒரு ஆரிய பார்ப்பான் அதே புத்த மதத்திற்குள்ள போய் பௌத்த மதத்தை சிதைக்கிறான். எப்படின்னா புத்தர் சொன்ன பௌத்தம் ஹீனயானமா, அதாவது சிறுவழி. பார்ப்பனமயப்பட்டு இவன் ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கான் பாருங்க. நான் சொன்ன பாத்தீங்களா, திருச்சியிலிருந்து மலையாளங்கிற ஸ்கிரிப்ட உருவாக்கினா ஒரு பாப்பான்ட்டு. அதே மாதிரி இவன் இந்த நாகார்ஜுங்கிற ஆரிய பாப்பா ஒரு ஸ்கிரிப்ட உருவாக்கிட்டு இதுதான் மகாயானம், அதாவது பெருவழி பௌத்தமா அப்படிங்கிற இந்த அடிப்படையில் பௌத்தத்தை நிறுவி புத்தரனுடைய பௌத்தத்தை பார்ப்பனர்கள் சிதைக்கிறாங்க. நீங்க அதற்கு முன்னாடி எல்லாம் புத்தருக்கு இந்த உருவ வழிபாடு இப்பெல்லாம் இந்த இதெல்லாம் ஏத்துறாங்க பாருங்க, ஊதுபத்தி. சைனா எங்க போனாலும் புத்தருக்கு முன்னாடி ஊதுபத்தி பறந்துட்டு இருக்கு. ஆக இப்படியான பௌத்தத்தை திட்டமிட்டு உருவாக்கி பார்ப்பன எதிர்ப்பை முழுமையங்க செழிந்தது ஒரு பாப்பா. நீங்க பௌத்தம் உருவானதே பார்ப்பன எதிர்ப்புக்காக தோழர். அப்படின்னா இன்றைக்கு சைனால இருக்கக்கூடிய பௌத்தமோ இந்தோனேஷியால இருக்கக்கூடிய பௌத்தமோ பார்ப்பன எதிர்ப்புல பேசிட்டு இருக்கணும். மாறாக ஆசையே அனைத்து அழிவுக்குமான காரணம் அப்படின்னு பௌத்தத்தை அவன் வேற வருஷம்ல சொல்லிட்டான் பாப்பான். இப்ப எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி பார்ப்பனர்கள் தனக்கு எதிராக தோன்றக்கூடிய ஒவ்வொரு கட்டமைப்பையும் உள்ள புகுந்து சிதைப்பாங்க அப்படிங்கிற இந்த வரலாற்றை பெரியார் படிக்கிறார். அதே மாதிரி ஒவ்வொரு மன்னர்களுமே இன்னைக்கு நம்ம கலர்பிரர் ஆட்சி இருண்ட காலம்னு நம்ம படிக்கிறோம். அந்த கலர்பிரர் காலத்தில் தான் பார்ப்பனருடைய கொட்டமானது பெருமளவில் ஒடுக்கப்பட்டுச்சு. அதன் காரணமாக கலர்பிரர் காலம் இருண்ட காலம்ட்டான். பாப்பானை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன இருண்ட காலமோ அது நம்ம எல்லாத்துக்கும் இருண்ட காலம். சோழர் காலம் பொற்காலம் பா, ஏன்னா சோழர் காலம் அவனுக்கு பொற்காலம். ஆக இப்படி பார்ப்பனர்கள் திட்டமிட்டு தனக்கு எதிரான ஒவ்வொரு கட்டமைப்பையும் உள்ள புகுந்து சிதைக்கிறத பார்த்த தந்தை பெரியார் 2000 ஆண்டு கால வரலாற்றை அதே மாதிரி நீங்க உள்ள புகுந்து சிதைக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவன் மாறாக
உள்ள புகுந்து அழிப்பான், அல்லது நிறுத்து போக வைப்பான், அல்லது நேரடியாக அழிச்சிருவான். அப்படிதான் காந்தியாரனுடைய மரணம், வள்ளலாரனுடைய மரணம் எல்லாம் பார்ப்பன எதிர்ப்புக்கு தயாரானவர்களை நேரடியாக அழித்த சாட்சிகள். ஆக இந்த எல்லா வரலாற்றையும் படித்த தந்தை பெரியார் நம்ம 2000 ஆண்டு கழித்து பார்ப்பன எதிர்ப்பு இயக்கத்தை கட்டுறோம். இந்த இயக்கத்தை பாப்பா உள்ள புகுந்து நிச்சயம் அழிப்பான். எனவே நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை பாப்பான கேட்டுக்கு அந்த பக்கம் நிக்க வைக்கிறதா அப்படிங்கறதுதான் பெரியார் எடுத்த முடிவு. ஆக நீங்க அதன்படி இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தன்னை தமிழர்கள்னு சொல்லிக்கிட்டாலும் நான் உங்களை தமிழர்களா ஏற்றுக்கொள்ள தயார் கிடையாது. ஏன்னா என்ன இந்த மொழியை அழிச்சது நீயே, இனத்தை அழிச்சது நீயே, என்ன 4ஆம் ஜாதியாக, சூத்திரனாக, பஞ்சமனாக, இலிசாதியாக மாத்தினது நீயே. நீ வெறுமனே மயிலாப்பூர்ல, நங்கநல்லூர்ல, இங்க ஸ்ரீரங்கத்துல உட்கார்ந்துகிட்டு தமிழ் மட்டும் பேசினா போதுமா? இன அடிப்படையில் நீ என்னோட 2000 ஆண்டு கால பகைவன். எனவே மொழி அடையாளத்தை தாண்டி மரபின அடையாளத்தின்படி, பெரியார் மரபினங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தல, ஆனா பெரியார் விஷன் அப்படிதான் இருந்துச்சு. மரபினம்ங்கிறதெல்லாம் ரொம்ப பின்னாட்கள்ல சயின்டிபிக்கா பயன்படுத்தப்பட்டுச்சு. பெரியார் மரபினம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தாமையே ஆரிய மரபினம் வேறு, திராவிட மரபினம் வேறுன்னு அந்த அரசியலை தான் பெரியார் கையாண்டிருக்காரு. ஆக இப்படி எதிரியை முதல்ல அடையாளப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியார் பார்ப்பனர்கள் வேறு நாங்கள் வேறுங்கிற அடையாளப்படுத்துறார். நீங்க அதுல பெரியார் வர்றதுக்கு முன்னாடி பார்ப்பனர் அல்லாதோருங்கிற சொல் தான் இந்த இயக்கத்துக்கான சொல்லா இருந்துச்சு. பெரியார் தான் 197% நம்மள பார்ப்பனர் அல்லாதோர்ன்ட்டு 3% இருக்கக்கூடியவனை பார்ப்பனர்னு எதுக்கு சொல்லணும்? நம்ம இனத்துக்குன்னு ஒரு பெயர் கிடையாதா அப்படிங்கிற அடிப்படையில் தான் பெரியார் திராவிடங்கிற சொல்ல கையாளுறார். நீங்க பெரியாரினுடைய அரசியலின்படி திராவிடர்னா பார்ப்பனர் அல்லாதோர் தான். அப்படின்னா தமிழ பார்ப்பனர் அல்லாதோரா அல்லது தமிழனான்னு கேட்ட நம்ம என்ன சொல்ல முடியும்? ஏன்னா பாப்பான் கிடையாதுங்கிறது என்னோட அரசியல் தான். நான் தமிழ் மொழி பேசக்கூடியவனும் என்னோட அரசியல் தான். அப்படின்னா நான் திராவிடரா தமிழனான்னு கேட்டா எப்படி ஒரு ஜப்பான்காரன் நான் மங்கோலியன் தான், நான் ஜப்பான்காரன் தான் சொல்லிக்குவானோ, எப்படி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெள்ளையன் நான் ஆங்கிலேயன் தான், நான் அமெரிக்காக்காரன் தான், அதே மாதிரி நான் காக்கேசியனத்தை சார்ந்தவன் எப்படி சொல்லுவானோ, அதே போல நம்மை நோக்கி நீ தமிழரா திராவிடரான்னு கேட்டா மரபினத்தின் அடிப்படையில் நான் திராவிடன், தேசியனத்தின் அடிப்படையில் நான் தமிழன், இப்படித்தான் நம்ம சொல்லணும். இல்லங்க எனக்கு ஒரே ஒரு அடையாளம் தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஏலியனா தான் இருக்கணும். இந்த மண்ணில மனுஷனா பிறந்தா 2 அடையாளம் இருந்தே தான் தீரும். ஆனா இந்த கோமாளித்தனமான கேள்விய திட்டமிட்டு இந்த சமூகத்தில் பரப்பியிருக்கானுங்க. இப்ப கூட பாருங்க, நாம் தமிழர் தம்பிங்க நீங்க திராவிடரா தமிழரா இன்னும் கேட்கறான். ஏன்னா 2ம் தாண்டான்னு சொன்னா அது எப்படி 2 அடையாளம் அப்படிங்கிறான். இப்ப நான் இங்க தாப்பேத்திகாவுடைய உறுப்பினர், நான் வீட்டுக்கு போனா எங்க அப்பா அம்மாவுக்கு பையன், எங்க மனைவிக்கு புருஷன், குழந்தைக்கு அப்பா. அது எப்படி நீங்க உறுப்பினராகவும் இருப்பீங்க தாப்பேத்திக்கால, வீட்டுல பையனாவும் இருக்கேங்கிறீங்க? என்ன குழப்பமா இருக்கேன்னு எவனாச்சும் கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் உளறிட்டு இருக்காங்க கடந்த 15 ஆண்டுகளாக. ஆக நாம் இந்த அரசியலை இந்த கோணத்திலும் கையாளணும்னு நான் கேட்டுக்கிறேன். நம்ம வெறுமனே ஆரிய எதிர்ப்பு அரசியல் சித்தாந்தத்துக்கான பேர் திராவிடம் இப்படி வராம அடிப்படையிலிருந்து வந்தாதான் இந்த இளைஞர்கள் நம்ம கன்வின்ஸ் செய்ய முடியும். ஆக எதுக்கு சொல்ல மெயின் மேட்டருக்கு வந்துடும். ஆக இப்படி பார்ப்பனர்கள் திட்டமிட்டு நம்மை சிதைப்பார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் காரணமாகத்தான் பெரியார் எதிரியும் உள்ள வச்சுக்கிட்டு நீங்க எதிரிக்கு எதிரான அரசியல் என்ன பண்ண முடியும்? ஆக நல்லவன் போல வருவான், உள்ள ஊடுருவி நமக்கான அரசியலை பாப்பா உள்ள இருந்து செய்வான் அப்படிங்கறதுதான் பெரியார் கண்ட இந்த 2000 ஆண்டு கால இந்த நாட்டினுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. ஆக அதன் காரணமாக பெரியாருக்கு திராவிடங்கிற சொல் தேவைப்பட்டுச்சு. ஆக எவனுக்கு திராவிடங்கிற சொல் தேவை கிடையாதுன்னா, நான் இங்க சூத்திர பையனாவே இருந்துக்கிறேங்க, நல்ல சுகமா இருக்கு. நீங்க அத்தியாயம் 8 ஸ்லோகன் 415 என்ன சூத்திரன் பார்ப்பனுடைய வப்பாட்டி மகன்னு சொல்லி இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா குழு குழுன்னு இருக்குங்க அப்படின்னு இருக்கக்கூடிய மானங்கெட்ட தரங்கெட்டவனுக்கு திராவிடங்கிற சொல் கசக்கும். ஆனா சுயமரியாதை கொண்ட மானமிக்க தமிழனுக்கு நான் ஒரு நாளும் சூத்திரனாக வாழ முடியாது அப்படிங்கிற அந்த கர்வம் கொண்டவனுக்கு திராவிடங்கிற சொல் இனிக்கும். ஆக நீங்க இந்த 2ஐயும் தோழர் சொன்னது போல எதிரெதிராக நிறுத்த வைப்பதே முதல்ல ஒரு முட்டாள்தனம். அது வஞ்சகமான அரசியல்ங்கிறது வேற. அதுல நம்ம மக்கள் கன்வின்ஸ் ஆவது அடிப்படை முட்டாள்தனம். 2 அடையாளங்கள் இருக்கும் நிச்சயம். நீங்க ஆரிய ஒண்ணு இல்லைங்க பாப்பான்,
இந்த சரஸ்வதி நாகரிகம் ஆரிய நாகரிகம் அவன் சொல்றான். எந்த பாப்பானாச்சுங்க, வரலாறு நடிகளும் தேடுங்க. அது என்ன எனக்கு 2 அடையாளம்? நான் பிராமணர் தானே, என்ன எதுக்குங்க ஆரியர்னு சொல்றீங்கன்னு எந்த பாப்பானாச்சு கேட்டிருக்கானா? அவனுக்கு தெரியும் ஆரியருங்கிறது மரபினம், இந்த ஐயரு ஐயங்காருங்கிறதெல்லாம் அந்த பார்ப்பன இனத்தில் இருக்கக்கூடிய சாதிகள்ங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். எந்த பாப்பானாச்சும் நான் ஆரியம் கிடையாதுங்க, எனக்கு பார்ப்பனர் பிராமணருங்கிற தூய சொல்லு இருக்கும் போது என்ன ஏன் ஆரியர்கள்னு சொல்றீங்கன்னு ஒரு பாப்பான் கேட்டிருக்கானா? ஏன்னா விவரமானவன், நம்ம ஆட்கள் மாதிரி முட்டாள் கிடையாது அவன். ஆக அவன் இதுல என்னன்னா, அவர் இரட்டை அடையாளத்தை ஏற்றுக்கொண்டு இந்த சீமான் மாதிரி RSS கால்நக்கிகளை இறக்கி விட்டு நம்ம ஆட்களுக்கு நீ இரட்டை அடையாளம் கூடாதுன்னு பரப்புறான். சரி, இரட்டை அடையாளம் கூடாதுன்னா நாளைக்கே நம்ம திராவிடர் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க. என்ன ஆகும்னா, இப்போ ஒரு கருத்தரங்கு நடத்தினானு பாருங்க சரஸ்வதி நாகரிகம், அது உறுதியாகும். அவன் காத்துட்டு இருக்கான் பாத்தீங்களா இந்து ராஷ்டிரம், அந்த இந்து ராஷ்டிரம் கட்டி அமைக்கப்படும். இது எல்லாத்துக்கும் தடையாக இந்த மண்ணில் இருப்பது திராவிடம். ஏன்னா நம்ம திராவிடம்ங்கிற இந்த அரசியல் எதையெல்லாம் நிறுவுதுன்னா, இந்த துணைக்கண்டத்தில் வாழக்கூடியவர்கள் ஒரு மக்கள் கிடையாதுங்கிறத நிறுவுது. ஆனா அவன் என்ன சொல்றான், எல்லாருமே அரசு, மோகன் பகத் தான் சொல்றான், இங்க நீ கிறிஸ்துவரா வாழ்ந்தாலும் சரி, இஸ்லாமியராக வாழ்ந்தாலும் சரி, நம்ம அத்தனை பேருமே ஒருதாய் மக்கள். ஒருதாய் மக்கள்னா ஏதோ பாசத்துல சொல்ல, அத்தனை பேரும் பாப்பானுக்கு பிறந்தவனுங்கன்னு அவன் சொல்றான். இது உறுதியாகும். நீங்க அதே போல இந்த மண்ணில் பேசப்படக்கூடிய அத்தனை மொழிகளுமே சமஸ்கிருதத்திலிருந்து வந்துச்சுன்னா ஒரு தியரி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அந்த தியரி உறுதியாகும். எப்போனா நாம் நம்மை திராவிடர் கிடையாதுன்னு ஒத்துக்கிட்டான். ஆக இப்படி நம்மை நம்வாயிலிருந்தே நாம் திராவிடர் கிடையாதுன்னு சொல்ல வைக்கணுங்கிறதுக்காகத்தான் தமிழ் முகத்தோடு சீமான் போன்ற கோமாளி பசங்களை இறக்கி விட்டு இந்த அரசியலை செய்யறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப எல்லாம் வேண்டாங்க, ரொம்ப எளிமை. தந்தை பெரியார் பார்ப்பனர்கள் வேறு நாங்கள் வேறுன்னு சொல்வதற்காக திராவிடங்கிற சொல்லை கையாண்டார். அப்படின்னா திராவிடங்கிற சொல்ல கூடாதுன்னு சொல்றவ என்ன சொல்லணும்? சார், பார்ப்பனர்கள் நம்ம அவர்கள் கிடையாதுன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. நான் பாருங்க தமிழருங்கிற சொல் கொண்டே தமிழர்கள் வேறு பார்ப்பனர்கள் வேறுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு திராவிடங்கிற சொல்ல எதிர்கூடி எவனாச்சும் சொல்லியிருக்கானா? எங்களுடைய தமிழருங்கிற வரையறைக்குள் பார்ப்பனர்கள் வரமாட்டாங்க அப்படின்னு நாளைக்கே சொல்றான். இதே சீமானு மணியரசன் அறிவிங்க, சார் திராவிடங்கிற சொல் வேண்டாம், வாங்க நம்ம எல்லாம் கை கோத்துக்குவோம், உங்களுக்கு என்ன பார்ப்பனர்களை தனிமைப்படுத்தணும், நாம் வேறு பார்ப்பனர்கள் வேறன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. நாளைக்கே நாங்க எங்களுடைய கட்சியின் விதியாக தமிழருங்கிற எங்களுடைய வரையறைப்படி இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தமிழர்கள் கிடையாது நாளைக்கு டிக்ளேர் பண்ணிட்டுங்க. நானே எல்லா இயக்கங்களையும் பேசி திராவிடங்கிற சொல்ல தூக்க சொல்றேன். எவனாச்சும் செய்வானா? மாறா என்ன சொல்றான்னா, இப்ப சொல்றான் பாருங்க, பார்ப்பானா எங்களுக்கு வேறன்னு சொல்லி கொடுத்துட்டானுங்க, பார்ப்பான் எல்லாத்தையும் சமமா பார்ப்பானா. ஆக பாப்பான் எல்லாத்தையும் சமமா பார்ப்பான்னு நினைக்கக்கூடியவனுடைய நோக்கம் என்ன, அவன் யாருக்கானவங்கிறது நமக்கு தெரியுது இல்ல. ஆக நான் சொன்னது மாதிரி திராவிடங்கிற சொல் கொண்டு நான் பார்ப்பனர்களை தவிர்க்கிற, பார்ப்பனர்களை எதிர்க்கிறேன்னா இந்த சொல்ல கைவிடுன்னு நம்ம கிட்ட கோரிக்கை வைக்கிறவன் தமிழருங்கிற சொல் கொண்டே அதை நான் செய்து காட்டுகிறேன், நமக்கு செஞ்சு காட்டினாதானே அதை சொல்ல முடியும். நீங்க பெரியார் இன்னும் கூடுதலா தெளிவா சொல்றாரு, இவன் திராவிடர் வர்சஸ் தமிழர் நிறுத்துறான் பாத்தீங்களா. பெரியார் நான் பண்பாட்டு புரட்சிக்கு திராவிடங்கிற சொல்லை பயன்படுத்துகிறேன், அதே நேரம் அரசியல் புரட்சிக்கு, அரசியல் விடுதலைக்கு தமிழருங்கிற சொல்லை பயன்படுத்துகிறேன்னு பெரியார் தெளிவா இருக்கார். நீங்க ஒண்ணு இல்லைங்க, கேரளாவுக்கும் நமக்கும் பார்டர் சண்டை, தண்ணி பிரச்சனை, அந்த பார்டர்ல போய் நம்ம நின்றுட்டு நம்ம திராவிடர்கள் தான் கத்துறோம், அங்க தமிழர்களுடைய உரிமைன்னு தான் நம்ம கத்துறோம். ஆக தமிழருங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தணும், திராவிடங்கிற சொல்ல எங்க பயன்படுத்தணுங்கிற நீங்க ஒண்ணு இல்லைங்க. அமெரிக்காவை எதிர்காட்டு சொன்னேன், அமெரிக்கால வெள்ளையர்களுக்கு எதிராக கருப்பின மக்கள் மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தினாங்க. அந்த கருப்பின மக்கள் எந்த அடையாளத்தோடு வெள்ளையர்களை எதிர்த்தாங்க? இங்க தமிழர்கள் சொல்ற மாதிரி நாங்கள் ஆங்கிலேயர்கள் அப்படின்னா வெள்ளையர்கள் கருப்பின மக்கள் கத்துனாங்க. ஆப்போசிட் இருக்கிற வெள்ளையன மக்கள் என்ன சொல்லுவா, டே நானும் ஆங்கிலேயன் தாண்டா, நானும் இங்கிலீஷ் தானே பேசுறேன் தானே அவன் சொல்லுவான். அதன் 2 பேரும் ஒரே மொழி பேசுறாங்க அப்படின்னா மொழி அடையாளத்தை வைத்து வெள்ளையனை எதிர்க்க முடியாதுங்கிற காரணத்தால் தான் கருப்பின மக்கள் நாங்கள் கருப்பினத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தான் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள்னு பேசினாங்க. அதே மாதிரிதான் இங்க நம்முடைய எதிரியாக இருக்கக்கூடிய பாப்பானை இங்க தமிழ் பேசும்போது நாங்கள் தமிழர்கள் சொல்லிட்டு எப்படி பாப்பானை எதிர்க்க முடியும்? எப்படி அமெரிக்காவுல கருப்பின மக்கள் வெள்ளையர்களுக்கு எதிரான போராட்டத்தில்
நாங்கள் ஆங்கிலேயர்கள்னு சொல்லி எதிர்க்க முடியாதோ அதே மாதிரி இங்கேயும் சாத்தியம் கிடையாது. ரொம்ப இவ்வளவுதான் சிம்பிள். நீங்க எதிரி நம்முடைய மொழி பேசிட்டு இருக்கும் போது எதிரிய மொழியை வச்சு எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க? ஆக மொழியை தாண்டி நமக்கு ஒரு கூடுதல் அடையாளம் தேவை அப்படிங்கிற அடிப்படையில் தான் தந்தை பெரியார் மரபணு அடையாளத்தின் அடிப்படையில் இந்த அரசியலை கட்டமைத்தார். அப்படியெல்லாம் போய் வழிய போய் இருக்குங்க பார்ப்பனர்களை எதிர்த்துட்டு, பார்ப்பனர்கள் நம்மவர்கள் ஏத்துக்கிட்டு நம்ம இந்த இந்தியாங்கிற துணைக்கண்டத்தில் பார்ப்பனர்களுக்கு பிறந்தவர்களாக இந்த தமிழ் மொழி சமஸ்கிருதத்திலிருந்து வந்துச்சுங்கிறத ஒத்துக்கிட்டு அடிமையா வாழ்வோங்க அப்படின்னு வாழக்கூடிய அடிமைகள் வேணா அடிமைகளாக வாழலாம். ஆனா நாங்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் எப்படி கற்பின மக்கள் பேசினாங்களோ அதே மாதிரி நாங்கள் இந்த துணைக்கண்டத்தினுடைய பூர்வ குடிகள். நாங்கள் ஹரப்பா முகஜதாரா வரைக்கும் நாகரிகம் படைத்தவர்கள். இந்த துணைக்கண்டம் முழுவதும் எங்களுடைய மொழியான தமிழ் மொழி பேசப்பட்டுச்சு அப்படிங்கிற இந்த எல்லா அரசியலையும் எல்லா வரலாற்றையும் பேசணும்னா இந்த எல்லா அரசியலுக்கும் இந்த எல்லா வரலாற்றுக்கும் எதிராக இருக்கக்கூடிய பார்ப்பன எதிர்ப்புக்கு திராவிடங்கிற சொல் நிச்சயம் தேவை. ஆகி நீ எவனாச்சும் ஒருத்த ரெண்டு அடையாளத்தை நீ திராவிடரா தமிழரான்னு கேட்டா நாங்க ரெண்டுன்னு சொல்லுங்க. நான் பார்ப்பனர் அல்லாதவங்கிற அடிப்படையில் நான் திராவிடன், நான் தமிழ் மொழி பேசக்கூடியவங்கிற அடிப்படையில் நான் தமிழன். அதுவும் நீங்க திராவிடங்கிறது மரபினம், தமிழருங்கிறது தேசியனம். இதையும் நாம் சொல்ல வேண்டியது இருக்கு. அது மிக முக்கியமாக இரட்டை அடையாளம் கூடாது அப்படிங்கிற இந்த கோமாளித்தனத்தை முதல்ல நாம் முறியடிக்கணும். அந்த இரட்டை அடையாளம் உலகம் முழுவதும் இருக்கு. நான் முன்கூட்டியே சொன்னது மாதிரி எவனோ ஒருத்தங்க கூட இந்த கோமாளி பசங்களை தவிர்த்து இந்த பூமி பந்தில் இருக்கக்கூடிய வேற எந்த நாட்டை சேர்ந்த எவனுமே இரட்டை அடையாளம் கூடாதுன்னு பேசவே முடியாது. இந்த கிறுக்கனுங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்கானுங்க. ஆனா இந்த கிறுக்கு அரசியல, கோமாளி அரசியல புரட்சின்னு நம்பி ஒரு பைத்தியக்கார கூட்டம் போயிட்டு இருக்கு. ஆக இது வெறுமனே நாம் பெரியாருக்காக நிக்கிறோம் அப்படிங்கறதை எல்லாம் தாண்டி ஒரு இளைஞர்களையே முட்டாளாக மாத்திட்டு இருக்கான். அறிவியலுக்கு எதிரானவர்களாக, மானுடவியலுக்கு எதிரானவர்களாக ஒரு கோமாளி கூட்டமாக மாத்திட்டு இருக்கான். கூடுதலா இன்னொரு கேள்வியும் வரும். மரபினத்துக்கும் தேசியனத்துக்கும் சேர்த்தே நம்ம தமிழருங்கிற பேரை வச்சுக்கலாங்க அப்படின்னு அடுத்தது ஒண்ணு வரலாம். நம்ம கூட நினைக்கலாம், சரி மரபினத்துக்கு திராவிடர்னு வைக்கிறதுக்கு அதுக்கும் தமிழர்னே வச்சுக்கலாங்க அப்படின்னு ஒண்ணு வரலாம். இதுவும் அறிவியலுக்கு முரணானது. ஏன்னா உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எந்த தேசியனத்துக்குமே அவர்களுடைய மரபினம் அவர்களுடைய தேசியனத்தின் பேராக இருக்க முடியாது. நீங்க மங்கோலியர்கள் இருக்காங்க, நீங்க மங்கோலிய மொழி எங்காச்சும் பேசப்படுதா? நீங்க ஒரு பொது நீங்க ஒண்ணு இல்லைங்க, நீங்க பூனை, புலி இதெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தது. ஆனா அந்த குடும்பத்துக்கான பேர்ல வேற பேர் தான் பயன்படுத்த முடியும். அதே மாதிரி நீங்க திராவிடர்கள்ங்கிற அந்த மரபினத்துக்கு கீழே பல்வேறு தேசியனங்கள் வந்தாலும் இந்த தேசியனங்கள்ல ஒரு பேரை மரபினத்துக்கு வைக்க முடியாது அறிவியல் படை. நீங்க கால்டுவெல் அவர்களோ இன்னும் பிற இந்த ஆராய்ச்சியாளர் இவரு ஹரப்பா மோஜதாரா ஜான் மார்ஷல் அவங்க அத்தனை பேருமே அறிவியல் ரீதியாக இதை அணுகினாங்க. அறிவியல் ரீதியாக அவங்க அணுகின காரணத்தால் தான் இந்த மொழி குடும்பத்துக்கு திராவிட மொழி குடும்பம், இந்த மரபின மக்களுக்கு திராவிட மக்கள் அப்படின்னு இப்படி பேர் வச்சாங்க. ஆக திராவிடர் தமிழருங்கிறது எதிரெதிரான அரசியல் திட்டமிட்டு திணிக்கக்கூடிய இந்த கோமாளித்தனத்தை முதல்ல நேரடியாக நாம் எதிர்கொண்டு முறியடிக்கணும். இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படைக்கெல்லாம் பின்னாடி நீங்க பெரியார் ஏன் திராவிடங்கிற சொல்லை கையாளுறாருன்னா அதற்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அறிவியல் காரணங்களும் வரலாற்று காரணங்களும் இருக்கு. அதன் பிறகு பெரியார் இந்த நூற்றாண்டு காலமாகத்தான் திராவிடங்கிற சொல்லை கையாளுறார். ஆக வெறும் இது சித்தாந்தத்துக்கான பேர். பெரியாரினுடைய அடிப்படை திராவிடங்கிறத தாண்டி அறிவியல் ரீதியாகவே நாம் 100% ஹென்ஸ் ப்ரூவ்டு தான். இப்படிதான் திராவிடங்கிற தமிழருங்கிற சொல்லி இங்க இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க பேசக்கூடியவனுக்கு யாருமே மரபினம்னா என்னன்னு தெரியாதுங்க. அவனுக்கு அவன் என்ன நினைச்சுக்கிறான், இந்த உலகம் முழுவதுமே நீங்க ஒரு காலத்துல சிவனுடைய தலையில கங்கை வரும். அவன் என்ன நினைச்சிட்டான், இந்த இந்திய துணைக்கண்டம் தான் ஒட்டுமொத்த உலகம், அந்த பார்டர்ல உலகம் முடிஞ்சதாட்டு இருக்குன்னு அவன் எப்படி நினைச்சானோ அதே மாதிரி இந்த முட்டாள்களும் மரபினம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. மரபினம்னு என்னன்னே தெரியாது. இப்ப இந்த வீடியோ பார்த்தாதான் அவனுக்கு தெரியும். இப்படி வாழக்கூடிய கோமாளிகளாக அவர்கள் வாழ்றாங்க. ஆக நாம கூடுதலாக அப்ப இன்றைய காலகட்டத்துக்கு வந்துருவோம். ஆக இன்றைக்கு திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற
இப்படி திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் எதிரெதிராக நிறுத்தக்கூடிய இந்த அரசியலிலும் நாம் பலியாகாம சில காலம் நம்ம ஆட்களை என்ன பண்ணாங்கன்னா, நான் திராவிட தரப்பில் நின்னுக்கிறேன், நீ தமிழ் தேசிய தரப்பில் நின்னுக்கோ, 2 பேரும் விவாதிப்போன்னு விவாதங்கள் எல்லாம் போச்சு. ஆனா நம்ம பண்ணிருக்க வேண்டியது அன்னைக்கே முதல்ல நீ தமிழ் தேசியவாதியான அவன் சட்டையை பிடிச்சிருக்கணும். தமிழ் தேசியம்னா என்ன? தமிழர்களுக்கான தனிநாடுதான் தமிழ் தேசியம்னா அதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பேசியவர் தந்தை பெரியார். நீங்க தமிழர்களுக்கான உரிமையை அடைவதுதான் தமிழ் தேசியம்னா அதற்காகவும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உழைத்தவர் தந்தை பெரியார். ஆக நாம் சொல்ல வேண்டியது எங்களுடைய இலக்கும் தமிழ் தேசியம்ங்கிறது இலக்குங்க. ஒரு நாடடைந்தா அந்த நாட்டை கட்டமைத்தா அன்றைக்குதான் தமிழ் தேசியம் உதயமாகும். அந்த இலக்கு தான் பெரியாரியத்தினுடைய இலக்கும் கூட. அந்த இலக்கு தான் திராவிட இயக்கத்தினுடைய இலக்கும் கூட. நீங்க ஒண்ணு இல்ல, கியூபால அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சி நடந்துச்சு. அங்கே கியூபர்கள் கம்யூனிசத்தை அமெரிக்காவுக்கு எதிரான ஆயுதமாக, சித்தாந்த ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. ஏன்னா வல்லாதிக்கத்துக்கு எதிராக, முதலாளித்துவத்துக்கு எதிராக கம்யூனிச ஆயுதத்தை தான் பயன்படுத்த முடியும். அங்க போய் நின்னுட்டு ஏங்க நீங்க கியூப தேசியம் பேச வேண்டியது தானே, அது என்ன கம்யூனிசம் பேசிட்டு இருக்கீங்கன்னு ஒருத்தன் கேட்டா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இதுவும். அப்போ பிடல் காஸ்ட்ரோவிடம் இந்த கேள்வி கேட்கப்பட்டிருந்தா அவர் என்ன பதில் சொல்லியிருப்பார்? கியூப தேசியத்தை கட்டமைப்பது என்னுடைய இலக்கு, அந்த இலக்கை நான் அடைவதற்கு எனக்கு தடையாக வல்லாதிக்க அமெரிக்கா, நீங்க முதலாளித்துவ அமெரிக்கா இருக்கும் காரணத்தால் கம்யூனிஸ்ட்ங்கிற ஆயுதம் எனக்கு தேவைப்பட்டதுங்கிற பதிலத்தான் சொல்லியிருப்பார். அதே மாதிரி இங்கே நம்முடைய இலக்கும் தமிழ் தேசியம் தான். ஒண்ணு இல்லைங்க, இந்த சீமானு இவ்வளவு பேசுறான்ல, ஆகஸ்ட் 15க்கு முதல் நாளா சுதந்திர தின வாழ்த்துக்கள் ட்விட்டு போட்டுட்டு இருப்பான் நைட் 12 மணி வரைக்கும் முடிச்சுட்டு. இங்க இருக்கக்கூடிய எந்த பெரியாரிஸ்டாச்சும் சுதந்திர தினத்துக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்களா? ஏன்னா இந்த சுதந்திரம் எனக்கான சுதந்திரம் கிடையாதுங்கிற பெரியாரினுடைய அரசியல் தான் நம்முடைய அரசியலும். அப்படின்னா பெரியாரினுடைய இலக்கு தமிழ் தேசியம். ஆக இந்த தமிழ் தேசியத்துக்கு 2000 ஆண்டு காலமாக பகைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆரிய பார்ப்பனர்கள். ஆக தமிழ் தேசியத்தை நான் அடைவதற்கு எனக்கு தடையாக ஆரிய பார்ப்பனியம் இருக்கும் காரணத்தால் அந்த ஆரிய பார்ப்பனியத்துக்கு எதிரான ஆயுதமாக நம்ம திராவிடத்தை பயன்படுத்துறோம். அவ்வளவுதான். நாளைக்கே தமிழ் தேசியத்தை அடைஞ்சிடறோம் வைங்களேன், திராவிடத்தை நாங்களே விட்டுறோம். பாப்பானை எதிர்க்கிற வரைக்கும் தான் திராவிடம், பாப்பா வேற நான் வேறன்னு சொல்ற வரைக்கும் தான் திராவிடம். எனக்கான தேசியத்தை நான் கட்டமைச்சுட்டா அதன் பிறகு எனக்கு திராவிடங்கிற சொல் வேண்டாம். ஆக இப்படித்தான் திராவிடங்கிற சொல்லை நாம் கையாளுறோம். ஆக திராவிடம் வெர்சஸ் தமிழ் தேசியம் இப்படி வந்தாலும் நாம் சொல்ல வேண்டியது நாங்க தாண்டா தமிழ் தேசியவாதிகள். ஆக நாங்கள் தான் தமிழ் தேசியத்துக்காக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த தமிழ் தேசியத்தை அடைவதற்கான சித்தாந்த வழிதான் திராவிடம் அப்படிங்கிற இதைத்தான் நாம் பதிலாக சொல்லணும். இதுல இருந்து கொஞ்சம் நம்ம மருவி வாடா பாத்துக்கலாம், தமிழ் தேசியமா திராவிடமான்னு பாத்துக்கலான்னு போனா அதைத்தான் இந்திய உளவுத்துறை விரும்புது. அவன் கட்டமைக்க விரும்புவது இந்த திராவிடமும் பெரியாரியமும் தமிழர்களுக்கு எதிரானது, தமிழ் தேசியத்துக்கு எதிரானதுன்னு கட்டமைக்கணுங்கிறதுக்காக தான் படாத பாடுபடுறான். ஆக நாம் நேரடியாக நாங்கள் தான் தமிழ் தேசியவாதிகள், எங்களுடைய இலக்கு தான் தமிழ் தேசியம், பெரியாரினுடைய இலக்கு தான் தமிழ் தேசியங்க. நீங்க மொழிவாரி மாகாணங்கள் பிரிவதற்கு முன்னாடி திராவிட நாடுங்கிற கோரிக்கை வைத்த தந்தை பெரியார் என்றைக்கு மொழிவாரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்டதோ அன்னைக்கு தலையங்க எழுதுறார், இனி திராவிட நாடுங்கிற கோரிக்கை தேவை கிடையாது. இத்தனை நாள் நான் ஒட்டிட்டு இருந்தான், இன்னைக்கு ஆந்திரா தனியா போயிட்டான், கர்நாடகாக்காரன் தனியா போயிட்டான், இனி திராவிட நாடு கோரிக்கை தேவை கிடையாதுன்னு 1956 முதல் தன்னுடைய இறுதி நொடி வரை 1973 நீங்க அந்த டி நகர் தியாகநாயகர் கூட்டம் பெரியாருடைய பேச்சை கேட்டிருப்பீங்க ஆடியோ வடிவில. உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீ 2000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கேன்னு பெருசா பெரியார் பேசுவார். ஆக தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசி நொடி வரைக்குமே தமிழ் தேசியத்துக்காகத்தான் பெரியார் உழைத்தார். அந்த தமிழ் தேசியத்துக்கு இந்த 100 வருஷமா கிடையாது, 3000 ஆண்டு காலமாக எதிரியாக பாப்பான் இருக்கும்போது அந்த ஆரிய பார்ப்பனியத்தை வீழ்த்துவதற்கான சித்தாந்த வழிதான் திராவிடம் அப்படின்னு நம்ம ரொம்ப டீட்டெயில்டா தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. நம்ம கொஞ்சம் டிஃபரன்ஸ் எடுத்தோன்னு வைங்களேன், சார் இத்தனை நம்மளுக்கு என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தேசியத்துக்கான ஆணிவேர் திராவிடங்க, திராவிடத்தின் மேல் நின்றுதான் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியுங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாங்க திராவிடமா இருந்துக்கிறோம், எங்களுக்கு மேல தமிழ் திராவிடம் தாண்டா தமிழ் தேசியம் தான் நான் சொல்லணும். பெரியார் தான் தமிழ் தேசியவாதி, நம்முடைய இலக்கு முடிஞ்சிருச்சா? பார்ப்பனை எதிர்ப்பு அரசியல்லாம் தேவையற்றதுன்னா நாங்க போன தலைமுறையா இருந்துட்டு எங்க மேல நீங்க ஏறி போங்கப்பா அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நம்முடைய இலக்கிய தமிழ் தேசியம் தானே. நீ என்ன பேசுறியோ, என்ன நான் சொல்றது போலி தமிழ் தேசியவாதிகளை கிடையாது. உண்மையான தமிழ் தேசியம் பேசக்கூடிய தோழர்களுடைய அரசியலையே நம் நாட்டில் இப்படி அக்னாலேஜ் பண்றாங்க. நாம் சொல்ல வேண்டியது திராவிட இயக்கம் தான் தமிழ் தேசிய இயக்கம். அதுக்காக மத்தவங்களும் தமிழ் தேசிய இயக்கம் நான் சொல்ல வரல. நான் இது வேற இது வேறன்னு பிரிச்சு பாத்திரக்கூடாது. திராவிட இயக்கத்தினுடைய அல்டிமேட் டார்கெட் தமிழ் தேசியம் தான். அதை அடைவதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆக இந்த திராவிடரா தமிழராங்கிற இந்த அரசியலுக்குள்ளும், திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற இந்த அரசியலுக்குள்ளும் நாம் நேர் எதிர் துருவங்களாக நின்று விடாம துரோகிகளை தனியாக நிற்க வைத்து, நாங்கள் தான் எப்படி நீங்க ஈழ விடுதலைக்கும் சீமானுக்கும் சம்பந்தம் இல்லையோ, தமிழ் தேசியத்துக்கும் சீமானுக்கும் மணியரசன்கிற அந்த சுண்ணாம்பு தலையனுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆக அது அத்தனையுமே நம்முடையது. நீங்க எப்படி பார்ப்பான் அவனுக்கு அவன் பார்ப்பான பாருங்க எவ்வளவு விவரம்ட்டு. அவனுக்கு சம்மந்தமே இல்லாததெல்லாம் அவனுடையதுன்றுவான். நீங்க பௌத்த அடையாளத்துல இருந்துதான் இந்த துறவி அடையாளத்தெல்லாம் பாப்பான் எடுத்துக்கிறான். ஆனா நம்ம பெரியாரினுடைய பெருமகனுடைய தமிழ் தேசிய இலக்க நம்ம அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு, நான் திராவிடமா நின்னுக்கிறேன், நீ தமிழ் தேசியமா நின்னுக்கோ, வாங்க ஒரு 2 மேட்ச் விளையாடுவோம் விளையாண்டுட்டு இருக்கோம். நாங்க தாண்டா தமிழ் தேசியவாதிகள் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு. ஆக இந்த அரசியலை நீங்க அடிப்படையிலிருந்து நாம் பிரச்சார வடிவில் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறது தான் என்னுடைய கோரிக்கை. மணிக்கு ரொம்ப நேரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நிறைவுரையாக தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பிரச்சார செயலாளர் அண்ணன் சீனி விடுதலை அரசு அவர்களை பேச நினைக்கிறேன்.